Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பெரிய பிரதான பலமாக கருதப்படுவது என்னன்னா இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கும்போது நிறைய பணவரவு போன்றவை ஏற்படுகிறது. பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து தங்கமாக சேரும். எப்பவுமே குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது தங்கம் நகைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாம் வீட்டு குரு இந்த பக்கம் என்னன்னா 11ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால், இதுவரை 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் நிறைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விதைகளை நட்டிருப்பீங்க தொழிலில். அந்த தொழில் முன்னேற்றம் அடைந்து 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழிலிருந்து அபிவிருத்திகள் கிடைக்கிறது. அதுலேருந்து ஃப்ரூட்ஃபுல்லான யூ ஆர் என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பிளான்ஸ் விச் யூ சீட். எதனா நீங்கள் வந்து நட்டு வைத்தீர்களோ அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி 11ஆம் வீட்டு சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழந்தை பிராப்திக்கான ஒரு பலன்களை தருகிறார், குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு செய்ய வேண்டிய வேலையை சனி செய்கிறார், அந்த விஷயத்தை பண்ணுறார். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்னவென்றால் மாங்கல்ய பாவம், 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது அசட்ஸ் அசையா சொத்துக்கள் போன்றவற்றை சனி பகவான் பார்த்து விட்டார். இதே நேரத்திலே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டத்தையும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் ஆயுள் பாவத்தையும், அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி போன்றவை உண்டாகிறது. தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது அமையும். ஏற்கனவே 10ல் ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த 10ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு பெரிய மாறுதல்களை தரப்போகிறார். ஆக இந்த 10ஆம் இடத்து ராகு பகவானால் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். ஹையர் லெவல், அடுத்த லெவல் ப்ரமோஷன். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்து கேதுங்கிறது வந்து செட் ஆகாது. கேதுவுக்கு வந்து அம்மாங்கிற ஸ்தானம் வந்து செட் ஆகாது என்பதால் அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவோட பீஸ்ஃபுல்னஸ் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு அனுகூலத்துடன் கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாகத்தான் இது பிறக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் கோல்டு கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா, கோல்டை வந்து எடுத்துகிட்டு போய் பிளட்ஜ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு செலவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. கோல்டு பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டை உங்களால் திருப்பவே முடியாது அடுத்த ஒரு வருடத்திற்கு. ஏன்னா குரு பகவான் 8 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அனுகிரகமே செய்தாலும் அவரை பிளட்ஜ் பண்ணும் பொழுது அவருடைய அனுகிரகம் மிஸ் ஆகிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.